யார் கண்டுபிடிச்சுன்னு தெரியல. டைட்டானிக் படத்தோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங் அப்ப கிட்டத்தட்ட க்ரூ மெம்பர்ஸ் சொந்த காசுல சூனியம் வச்ச கதையை அவங்களோட சாவை ரொம்ப நெருக்கமா பார்த்துட்டு வந்தாங்க. ஆக்சுவலி இந்த படத்துக்கு டைட்டானிக் கப்பலோட செட்டை உண்மையான கடல் மேல தான் போட்டாங்க. அதுவும் இந்த செட்டை மொத்தமா கடல்லே நாசம் பண்ணி உடச்சி எறிகிறது தான் இவங்களோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங்கு. பட் தி கிரேசியஸ்ட் பார்ட், இந்த சீனை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஸ்டண்ட் மேன்ஸை அங்கே ஹையர் பண்ணியிருக்காங்க. அது பத்தலன்னு சொல்லிட்டு டிஜிட்டலாகவும் சில பல கேரக்டர்ஸ் இந்த சீனில் ஆட் பண்ணப்பட்டிருக்கு. பட் பிரச்சனை என்னன்னா, இது உண்மையான கடல் தண்ணி. ஸோ இங்கனக்கோ ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணதுனால, ஏன் நாள் கணக்காக எங்களுக்கோ வேலை செஞ்சதுனாலேயே நிறைய ஆக்டர்ஸ்க்கு ஜலதோஷம், காய்ச்சல், கிட்னி இன்ஃபெக்ஷன், ஃப்ளூவெல்லாம் வந்துருச்சு. இன்க்ளூடிங் ரோஸ் கேரக்டரில் நடித்த கேட் வின்ஸ்லெட்டுக்கு நிமோனியாவே வந்துருச்சு. இது போதாத குறைக்கு யார் பார்த்த வேலைன்னு தெரியல, இல்லை யார் மேலே இருந்த கோவனும் தெரியல. ஆக்சுவலி க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் யாரோ டிஸ்ட்ரோகேட்டட் PCP ட்ரக்கை மிக்ஸ் பண்ணிட்டாங்க. விளைவு நிறைய பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க. இன்னும் ஒரு சிலர் எனக்கு வேலையே வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டே போயிட்டாங்க. பட் எப்படியோ ஜேம்ஸ் கேமரூன் படத்தை எடுத்து முடிச்சிட்டாரு.